போன மாசம் விவோ அவங்க X300 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. X300 and X300 Pro. சோ அடுத்து வந்து X300 Ultra தான் இந்தியாக்கு வரும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த போனை கொண்டு வந்திருக்காங்க. விவோ X200T 300 சீரிஸ்க்கு பதிலா 200 சீரிஸ் வந்திருக்கு. இது X200T வரப்போகுதுன்னு விவோ எங்கள்கிட்ட சொன்னபோது நாங்க நினைச்சோம் இதுல என்னதான் இருக்க போகுது, வாட் இஸ் டிஃபரெண்ட் இருக்குங்க. விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொல்றேன் நான். பேசிக்கலி போன வருஷம் விவோ X200 கொண்டு வந்திருந்தாங்கல்ல, அந்த X200ஓட அப்கிரேடட் வெர்ஷனுங்க இந்த விவோ X200T. அண்ட் லான்ச் பிரைஸ் குறைவா கொண்டு வந்திருக்காங்க. சோ பேசிக்கலி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போனா இருக்கு. அண்ட் இந்த 60,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சடன்லி சூடேறிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ மோட்டோ சிக்னேச்சர் லான்ச் பண்ணாங்க, அடுத்து இந்த விவோ X200T வந்துருச்சு, அடுத்து என்ன வரப்போதோ லெட்ஸ் see. ஆல்ரைட், அன்பாக்சிங் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இந்த வீடியோல கொடுக்க போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் அண்ட் டெக் தமிழ். லெட்ஸ் பிகின். So box packaging typical Vivo flagship packaging தான் இருக்கு. So இதுல co-engineered with Zeiss இருக்கு. So of course Zeiss ஓட collaboration இந்த போன்லயும் கொண்டு வந்திருக்காங்க. போன் இருக்கு, சைடுல வச்சிருவோம். of course IMEI ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. அது கடையில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பொட்டி இருக்குங்க. இந்த பொட்டிக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைப் A to டைப் C கேபிள் உங்களுக்கு அடிச்சிரும். அடுத்து ஐ திங்க் ஒரு 90 வாட் சார்ஜிங் பிரிக் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் செக் பண்ணிடலாம். இங்கே 90 வாட் விவோ ஃபிளாஷ் சார்ஜிங் பிரிக் இருக்கு. அது தவிர்த்து ஒன்றும் இல்லை இதுல. அண்ட் அடுத்த பொட்டியை திறந்து பார்த்தா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஹம்பிள் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ள கேஸ் இருக்கும் நம்புறேன் நான். எஸ் இருக்கு. வாவ், நைஸ். கேஸ் இருக்கு, சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. பட் யா, கேஸ் குவாலிட்டி நல்லா இருக்கு. பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஃபோனும் பிளாக்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ லெட்ஸ் டேக் a look at that. ஸோ ஃபோனோட பார்க்கறதுக்கு அப்படியே X300 X200 சீரிஸ் மாதிரி தான் இருக்கு. பெரிய ஒரு கேமரா பம்ப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்று ஷோடு இதை இப்படி திறந்துருவோம். ஓப்பன் இங்கே போட்டிருக்கு. ஸோ நான் இங்கே தான் ஓப்பன் பண்ண போகிறேன். Alright, so இதுதான் your first look at the Vivo X200T. So Vivo X200 comparisonல நீங்க பாத்தீங்கன்னா completely flat side பண்ணிட்டாங்க. So that's nice. ஒரு screen protector உங்களுக்கு pre applied கொடுத்திருக்காங்க. அது of course நான் கழட்டி தூக்கி போட போறேன். Actually நீங்க பாத்தீங்கன்னா இந்த screen protector வந்து I don't think it's நல்ல குவாலிட்டி, ஏன்னா அலைன்மெண்ட் சரியில்லை. பட் ஸ்டில் ஸோ டிசைன் நல்லா இருக்கு. ஆஃப்கோர்ஸ் பெரிய கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. இதை போட்டு ஒரு தடவை பார்த்துலாமா? நல்லது. ஆக்சுவலி கேஸ் பாக்ஸில் கொடுக்குறது ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்கோர்ஸ் மெட்டல் ஃப்ரேம் தான், ஆல் அலுமினியம் ஃப்ரேம். பின்னாடி கிளாஸ் இருக்கு, முன்னாடி கிளாஸ் இருக்கு. முன்னாடி கிளாஸ்ல ஷார்ட் சென்சேஷன் ஆல்ஃபா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. IP69 ரேட்டிங் இருக்கு உங்களுக்கு. அண்ட் கம்பேர்ட் டு விவோ X200 ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா அது சொல்றேன் நான், வெயிட் பண்ணுங்க. ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் 3 2 1 டமுகுடி. நோ ப்ராப்ளம். அடுத்து பின்னாடில இருந்து சரியான டிராப்புங்க. நோ ப்ராப்ளம். ஸோ ஓவராலா டிசைனை பொறுத்த வரைக்கும் டிபிக்கல் விவோ எக்ஸ் சீரிஸ் லுக் இருக்கு. எதுவுமே புதுசா இல்ல. ஆஃப்கோர்ஸ் பெரிய கேமரா மாடியூல் சென்டர்ல சர்க்குலர் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் பிளஸ் மெட்டல் டிசைன். ஆனா கிளீனா இருக்கு, நீட்டா இருக்கு. பெருசா குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஸோ இந்த டிசைனுக்கு ஒரு A ரேட்டிங் கண்டிப்பா கொடுத்துடலாம். அடுத்து நம்ம டிஸ்பிளே பத்தி பேச போறோம், பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேச போறோம். சாஃப்ட்வேர் இருக்கு, கேமரா இருக்கு, எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதும் இருக்குங்க. அது உங்க வேலை. பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ டிஸ்ப்ளே பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட். சோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் X200T ல 3 இம்பார்ட்டன்ட்டான சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் அதுல 2 அப்கிரேட்ஸ், ஒரு டவுன் கிரேட். ஒரு டவுன் கிரேட் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். LTPS டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. LTPO கிடையாது. ஏன்னா X200 ல LTPO கொடுத்திருந்தாங்க. ஆனா அப்கிரேட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அல்ட்ராசானிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. X200 ல ஆப்டிகல் தான் கொடுத்திருந்தாங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் கொஞ்சம் கூட்டி இருக்காங்க. இப்போ 5000 nits வரைக்கும் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் கிடைக்கும் கம்பேர்ட் டு 4500 nits. எப்படியும் உங்களுக்கு வந்து யூடியூப்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் HDR சப்போர்ட் கிடைக்கும். and it is very good. தாறுமாறான டிஸ்ப்ளேங்க. இன்ஃபேக்ட் 1600 nits வரைக்கும் உங்களுக்கு HBM பிரைட்னஸ் இருக்கு. 2160 Hz PWM கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா ஒரு வெரி வெரி குட் டிஸ்ப்ளே ஃபார் அண்டர் 60000. என்ன LTPO வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட நீங்க பாத்தீங்கன்னா பெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவு நல்லா டியூன் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பெசல்ஸ் கூட ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. டாலான டிஸ்ப்ளேங்க ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணிருக்காங்க. அது நான் சொல்றேன். பேசிக்கலி விவோ X200 ல உங்களுக்கு MediaTek Dimensity 9400 சிப் இருந்ததா? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா LPDDR5X RAM டைப்பும் UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருந்தாங்க. இந்த போன்ல X200T ல உங்களுக்கு MediaTek Dimensity 9400 பிளஸ் சிப்செட் கொடுத்திருக்காங்க. LPDDR5X RAM டைப் இருக்கு and UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு போன்ஸ்லயுமே நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ்மென்ட் கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க Geekbench ஸ்கோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர்ல X200T is performing better than X200. இன்ஃபேக்ட் Antutu ல கூட உங்களுக்கு வந்து பெட்டர் ஸ்கோர் கிடைக்குது. இன்ஃபேக்ட் நாங்க 3D Mark ஓட சோலார் பே ரன் பண்ணோம். அதுலயும் எங்களுக்கு ஃப்ரேம் ரேட்ஸ் அதிகமா கிடைக்குதுங்க. பேசிக்கலி நீங்க
நீங்க BGMI COD எல்லாம் ஈஸியா இதுல விளையாடலாம். 120 FPS உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் ஜென்ஷன் மாதிரி கேம்ஸ் விளையாண்டா கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 58-59 FPS ஆவரேஜ் FPS ஈஸியா கிடைச்சிரும் இந்த போன்ல. சோ ஓவராலா Vivo ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் போன் கொண்டு வந்திருக்காங்க under 60,000 rupees with the X200T. வெரி நைஸ் ஜாப். பேட்டரி கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த Vivo X200T ல ஸ்லைட் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, which is very nice. ஏன்னா X200 ல உங்களுக்கு 5800 mAh கொடுத்திருந்தாங்க, இதுல 6200 mAh கொடுத்திருக்காங்க. சிலிகான் கார்பன் பேட்டரி தான். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 90 வாட் சார்ஜிங் ஸ்பீட் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட். பட் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னு சொன்னேன்ல ஸ்டார்ட்ல, அது என்ன தெரியுமா? இந்த போன்ல வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க, அது 40 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்க. X200 ல கொடுக்காத வயர்லெஸ் சார்ஜிங் இதுல கொடுத்திருக்காங்க. சோ நிறைய அப்கிரேட்ஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா. நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான 5G பேண்ட்ஸ் கிடைச்சிரும், Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, and NFC சப்போர்ட்டும் உண்டுங்க. Now let's come to cameras. And camerasல சுத்தமா எந்த சேஞ்சுமே பண்ணல Vivo. X200T ல உங்களுக்கு வந்து அதே சேம் கேமரா சென்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க compared to X200. சோனியோட IMX921 பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் கேமரா, அடுத்து IMX 882 50MP 3x பெரிஸ்கோப் கேமரா, அடுத்து சாம்சங்கோட JN1 50MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அண்ட் ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. சேம் கேமரா செட்டப். அந்த சேம் கேமரா செட்டப்பா இருந்தாலும் நல்ல போட்டோஸ் எடுக்குது இல்ல, அதான முக்கியம். நாங்க எடுத்துருக்க போட்டோஸ்லாம் பாருங்க, எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா கலர் டியூனிங் நல்லா இருக்கு, ஸ்கின் டோன்ஸ் ஓரளவு பரவாயில்ல, டீடைல்ஸ் நல்லா இருக்கு. ஏன்னா 3xல இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் வர்த் இட்னு சொல்லலாம். செல்ஃபிஸ் கூட நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இன்ஃபேக்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் எல்லா சென்சர்ஸ் வச்சு நீங்க பண்ணிக்கலாம், which is very very nice. So overall கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போன்ல எடுத்துருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நாங்க ஒரு G-Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். கண்டிப்பா போய் நீங்களே செக் பண்ணுங்க, அண்ட் செக் பண்ணிட்டு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. ஒரு விஷயம் பெரிய அப்கிரேடுங்க இதுல, என்ன தெரியுமா? X200ல உங்களுக்கு ஃபன் டச் OS கொடுத்தாங்க ஸ்டார்ட்ல. இப்போ ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரிஜின் கிடைச்சிரும். இதுல பை டிஃபால்ட் உங்களுக்கு ஒரிஜின் OS இருக்குங்க. ஒரிஜின் OS with Android 16 இருக்கு. சோ அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5+7 years of OS அப்டேட்ஸ் கொடுக்க போறாங்க. ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த போன்ல தேவையில்லாத ப்ளோட்டர் ஆப்ஸ் எதுவுமே கிடையாது. யூஸ்ஃபுல்லான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு. Netflix இருக்கு, PhonePe இருக்கு, Snapchat இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த V App Store இருக்கு. சோ நீங்க ஸ்டார்டிங்ல செட்டப் பண்ணும்போது இல்லப்பா எனக்கு நோட்டிபிகேஷனே வேண்டாப்பா அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லனா 4 ஒரு தடவை நோட்டிபிகேஷன் அனுப்பும். ஒரிஜின் OS ஓட அட்வான்டேஜஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜின் ஐலண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஐபோனோட டைனமிக் ஐலண்ட் ஃபீச்சர் இருக்குல்ல, அதே மாதிரி உங்களுக்கு ஒரிஜின் ஐலண்ட் ஃபீச்சர் இதுல கிடைச்சிரும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அது வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷனா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு AI ஃபீச்சர் இன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிருக்காங்க. சோ that's very nice. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜின் கிட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி நீங்க வந்து இந்த Vivo போனை டைரக்டா ஒரு PC கோ Mac கோ கனெக்ட் பண்ணிட்டு விஷயத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், விஷயத்தன டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ்ல Google Gemini சப்போர்ட் கிடைச்சிரும், Circle to Search இருக்கு. அது தவிர்த்து Vivo அவங்களோட AI ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு AI eraser, AI reflection remover, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல கிடைச்சிரும். சோ ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல அப்கிரேட் கம்பேர்ட் டு Vivo X200ல இந்த Fun Touch OS. Thankfully இதுல பை டிஃபால்ட் உங்களுக்கு ஒரிஜின் OS கொடுத்திருக்காங்க. சோ Vivo X200T உண்மையை சொல்ல போனோம்னா இப்போ ஒரு ரூமர் வந்திருக்கு. என்னன்னா Vivo V70 and V70 Eliteன்னு ரெண்டு போன் வரப்போதாமா. இந்த ரெண்டு போனுமே 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு வரப்போதாமா. அந்த போன்ஸ்லாம் ஏன் யாரும் வாங்குவாங்க? இந்த போன் வாங்குறதே பெட்டரா இருக்கும்ல X200T. அண்ட் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவா எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆஃப் கோர்ஸ் X200லாம் யார் வாங்கலையோ அவங்களுக்கு ஒரு புது போன் வாங்கணும்னா அவங்க பேசாம X200T வாங்கிக்கலாம். ஏன்னா X200T லான்ச் பிரைஸே நல்லா கொண்டு வந்திருக்காங்க, பிளஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஃபீச்சர்ஸ் அப்கிரேடும் கொடுத்திருக்காங்க. சோ why not? எஸ் LTPO கிடையாது, பட் LTPO இல்லனாலும் this is fine. சோ எனக்கு இந்த X200T ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த போனை ப்ராப்பரா யூஸ் பண்ணி ஒரு 100 டே ரிவ்யூ போட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? பண்றோம் நாங்க இந்த வருஷம் நிறைய 100 டே ரிவ்யூஸ் நீங்க பார்க்க போறீங்க, அர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். பாப்போம், அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு ட்ராக் அண்ட் டெக் தமிழ்.